கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பல்வேறு கோணங்களில் பல்வேறு தலைப்புகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்தஸ்தை பற்றியும் கீர்த்தியை பற்றியும் அல்லாஹ் துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மாண்புகளை பற்றியும் நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நமது பெரிய பள்ளி வாசலில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய மீலாதுன் நபி தொடர் சொற்பொழிவினுடைய நேற்றைய இரவின் பயான் ஒவ்வொரு முஸ்லிம் முஃமினும் கேட்டறிய வேண்டிய ஒரு பயான். அவ்வளவு தெளிவாக பெரும்பாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தைகளை மட்டுமே மேற்கோள் காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளோ பெரிய அந்தஸ்திற்குரியவர்கள், மாண்பிற்குரியவர்கள் என்பதை நேற்றைய இரவின் பயானிலே மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். இந்த பயானுடைய நிறைவில், அதனுடைய முடிவுரையில் ஒற்றை வரியில் மிக அழகாக சொன்னார்கள் ஹஸரத் அவர்கள், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா கியாமத் நாள் என்று ஒன்றை உருவாக்கி இருப்பதும், மஹ்ஷர் பெருவழி என்று ஒன்றை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருப்பதே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் என்று ஒற்றை வரியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்பை, கீர்த்தியை சொல்லி முடித்தார்கள். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, எவ்வளவு தெளிவான ஒரு விளக்கம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்பேற்பட்டவர்கள், எவ்வளோ பெரிய அந்தஸ்து ரப்பிடத்திலே கொடுக்கப்பட்டவர்கள் என்பதை நேற்று நாம் விளங்கி இருப்போம். வரஃபஅனா லக திக்ரக், வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே உங்களுடைய திக்ரை, உங்களுடைய நினைவை, உங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களை, பேச்சுக்களை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம், உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்வதனுடைய அர்த்தத்தை ஓரளவு நாம் விளங்கியிருந்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி கடந்த ஜும்ஆவிலேயும் நான் நினைவுபடுத்தி இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சராசரியானவர்கள் அல்ல, சராசரியானவர்கள் அல்ல. புறத்தோற்றத்தில் பெருமானார் நம்மை போன்றிருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நிலை, அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய ஆன்மீகம், அவர்களுடைய பார்வை, பேச்சு, சிந்தனை அனைத்தும் மனித குலத்தால் உணர்ந்து கொள்ள முடியாத, மனிதர்களுடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். சில நாட்களுக்கு முன்னால் கூட தங்களை மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பேச்சுக்களை கேள்விப்பட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டது என்கிற சிறப்பை தவிர்த்து பெருமானாரும் நம்மை போல சராசரி மனிதர் தான் என்கிற வார்த்தையை, அந்த கனமான வார்த்தையை அவ்வளவு எளிதாக பேசிவிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நபி, அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி ரசூலுல்லாஹ்வுக்கு நமக்கு வேற எந்த வித்தியாசமும் இல்லை என்று நாக்கூசாமல் சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களை பார்க்கிறோம். தங்களை ஆலிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி இது. நீயும் நானும் ரசூலுல்லாஹ் ஒண்ணுதான். என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி, நீ நபி இல்லை, அவ்வளவுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை ஒன்றும் அற்புதத்திற்குரிய வாழ்க்கை அல்ல என்கிறார். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, இந்த வார்த்தையை அப்படியே உங்களிடத்தில் சொல்லுகிறேன். பெருமானாரிடத்திலே நுபுவத்து கொடுக்கப்பட்டது என்பதை தாண்டி பெருமானாருடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை அல்ல, அவர்களும் நாமும் சராசரி மனிதர்கள் தான் என்கிற இதே வார்த்தையை அங்கே பிரயோகிக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், நாயகமே லகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, நுபுவத்திற்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்த பரிசுத்தமான வாழ்க்கை அந்த மக்களுக்கு முன்னால் எடுத்து போடுங்கள்.
பெருமானார் கலிமாவை அறிமுகப்படுத்துகிற போது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பிரகடனப்படுத்திய போது மக்கள் எல்லாம் நாயகத்தை எதிர்த்தார்கள். நீங்கள் சொல்வதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது, நாங்கள் எப்படி நம்புவது என்று அந்த மக்கள் கேட்ட நேரத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நாயகமே, லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, 40 ஆண்டுகள் உங்களோடு நான் பழகி இருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன். இந்த ஒரு வாழ்க்கை, இந்த பரிசுத்தமான ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு போதுமாகவில்லையா நான் நபி என்பதற்கு? என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் என்பதற்கு கடந்த 40 ஆண்டு கால வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் ஆதாரமாக இல்லையா என்று நபியே நீங்கள் கேளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நுபுவத்தை தவிர்த்து அவர்களும் நாமும் சராசரி மனிதர்களா? சராசரி மனிதர்களா? எப்படி நம்மால் இப்படி நாக்கூசாமல் பேச முடியும்? இந்த உம்மத்திற்கு சொல்லித்தர வேண்டிய காரியம் இதுதானா? புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேற்றைய பயானிலேயும் கூட அழகாக சொன்னார்கள், ஐயுக்கும் மிஸ்ரி, ஐயுக்கும் மிஸ்ரி, என்னை போல் உங்களில் யார் இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள். உங்களை மாதிரி நானும் இல்லை, என்ன மாதிரி நீங்களும் இல்லை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். பெருமானாருடைய அந்தஸ்து, அவர்களுடைய சிறப்பு நம்மை போன்றதல்ல, சராசரி மனிதர்களை போன்றதல்ல என்பதற்கு ஏராளமான குர்ஆனுடைய வசனங்கள். வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே உங்களுடைய கீர்த்தியை, உங்களுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம். இந்த வசனத்துக்கு கீழே பல்வேறு முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பாக இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கேட்டான், நாயகமே, இதா ذுகிர்து ذுகிர்த மஇ, நான் நினைவு கூறப்படுகிற எல்லா இடங்களிலேயும் உங்களையும் நினைவு கூறப்படுகிற சூழலை நான் ஏற்படுத்தி வைத்திருப்பது உங்களுக்கு சந்தோஷமாக இல்லையா? நீங்கள் திருப்தி கொண்டீர்களா என்று பெருமானாரை பார்த்து கேட்கிற இந்த கேள்வியை, இந்த ஹதீஸை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன இந்த செய்தியை எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் இந்த ஆயத்திற்கு கீழே பெரும்பான்மையான முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறார்கள். வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே உங்களுடைய அந்தஸ்தை, உங்களுடைய திக்ரை எல்லா இடங்களிலேயும் நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்கிற வசனத்திற்கு கீழ் பெருமானார் எப்படியெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பேசப்படுகிற எல்லா இடங்களிலேயும் பெருமானார் பேசப்படுவார்கள். சாதாரணமாக நாம் யோசித்து பார்க்கிறோம், ஒரு நாளைக்கு 5 வேளை பாங்கு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பாங்கிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பெயர் 2 முறை உச்சரிக்கப்படுகிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 முறை உச்சரிக்கப்படுகிறது. 5 வேளை எல்லா பள்ளிகளிலேயும் பாங்கு சொல்லப்படும். காமத்தில் பெருமானாருடைய பெயர் 10 முறை உச்சரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு காமத்திலேயே 2 தடவை, பாங்கில் 10 தடவை, காமத்தில் 10 தடவை, 20 தடவை ஒரு நாளைக்கு பாங்கு காமத்தில் மட்டும் பெருமானாருடைய பெயர், பெருமானார் நினைவு கூறப்படுகிறார்கள். தொழுகை எடுத்து பார்க்கிறோம். தொழுகையினுடைய முன் சுன்னத், தொழுகையினுடைய பின் சுன்னத், ஃபர்லான தொழுகைகள் என்று ஒருவர் பேணுதலாக தொழுது வரக்கூடிய சமயத்திலே ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஒருவர் 60 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய பெயரை உச்சரிக்கிறார். அத்தஹியாத்தின் போது 60 தடவை. 2 ரக்காத் தொழுகையாக இருந்தால் 1 முறையும், 4 ரக்காத் தொழுகையாக இருந்தால் 2 முறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இப்போ பாங்கி காமத்தில் 20 தடவை, தொழுகையில் ஒரு 60 தடவை. இது அல்லாமல் தொழுகைக்கு பின்னால் துஆ ஓதுகிறோம். துஆவினுடைய ஆரம்பத்திலேயும் பெருமானாரினுடைய பெயர், துஆவினுடைய முடிவிலேயும் பெருமானாருடைய பெயர் 5 தடவை கேட்குறோம், அது ஒரு 10 முறை. 5 முறை கேட்குறோம், அது ஒரு 10 தடவை. அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை முடித்ததற்கு பின்னால் 3 தடவை ஸலவாத், 5 வக்துக்கு பின்னால் 15 தடவை. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒரு 120 130 முறை சுன்னத்தையும் ஃபர்லையும் அன்றாட அமல்களையும் பேணுதலாக செய்து வரக்கூடியவர்
ஒரு நாளைக்கு 130 தடவைக்கு மேல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பெயரை தெரிந்தோ தெரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ அவர் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 நிமிடம் வித்தியாசம் வரும் தொழுகையினுடைய வக்தில். 5 மணிக்கு அசருடைய பாங்கினுடைய நேரம் இங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு 50 கிலோமீட்டர் மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் போன்ற ஊர்களுக்கு 1 நிமிஷம் வித்தியாசம் வரும். அப்படியே 50 என்று கடக்கிற போது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 1 நிமிடம் வித்தியாசம் வரும். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படியே நாம் போனால் 24 மணி நேரமும் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பெயரை உச்சரிக்கப்படுகிற எல்லா இடங்களிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். குர்ஆனை எடுத்து பார்க்கிறோம், 100க்கும் மேற்பட்ட இடத்துல அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிற இடத்துல ரசூலுல்லாஹ் பற்றி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விற்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் கட்டுப்படுங்கள். மய்யித்திர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் பெருமானாருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விற்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், அருமை நாயகத்திற்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி கும்ஸஹு வலிர் ரசூல், ஈமான் கொண்டவர்களே அறிந்து கொள்ளுங்கள், போர் செல்வங்களில் 5இல் ஒரு பகுதி அல்லாஹ் ரசூலுக்கு சொந்தமானது. இப்படி ஒவ்வொரு இடங்களிலே குர்ஆனிலே அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களையும் கூட அணைத்துக் கொள்ளுகிறான். வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே நான் நினைவு கூறப்படுகிற எல்லா இடங்களிலேயும் உங்களையும் நினைவு கூறச் செய்வேன் என்கிற ரப்புல் ஆலமீனுடைய வாக்குறுதி கியாமத்து நாள் வரை அல்லாஹ் பெருமானாருடைய இந்த அந்தஸ்தை உழைத்து கொண்டே இருக்கிறான். இது அல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மேலே சொல்லக்கூடிய ஸலவாத்துகள், சில பேர் 50 முறை சொல்வதை வழக்கமாக்கி கொண்டார்கள், சில பேர் 500 முறை சொல்வதை வழக்கமாக்கி கொண்டார்கள் என்றெல்லாம் பார்க்கிற போது, எல்லாவற்றிற்கும் மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துயில் கொள்ளுகிற புனிதமான அந்த ரவுலாவிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் யாரோ ஒரு மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலே சலாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். ஏதாவது ஒரு நிமிடம் அந்த இடம் காலியாக இருப்பதை நாம் பார்த்திருக்க முடியுமா? ராத்திரி 2:30 மணிக்கு போனாலும் அந்த இடத்துல வரிசையில் நின்று தான் சலாம் சொல்ல வேண்டிய சூழல். தொழுகை ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் சலாத்திற்காக வேண்டி நிற்கக்கூடிய மக்களுடைய கூட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்த புனிதமான இந்த மாதத்தில் மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு இந்த நாளில், இந்த மாதத்தில் இன்னமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூடுதலாக நினைவு கூறப்படுகிறார்கள். இதுவெல்லாம் ஒரு தனி மனிதரை சார்ந்த நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதல்லாமல் எத்தனை மதரசாக்கள் நம்முடைய மதரசாவில் கூட காலையில் 8:30 மணிக்கு துவங்கக்கூடிய பாடம் 4:30 மணி வரைக்கும் நடக்குது. அங்கே வந்து உட்கார்ந்து பார்த்தா தெரியும், காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள். இந்த வார்த்தை தான் ஒவ்வொரு வகுப்பிலையும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு படுத்துக்குமே ஒழிய, தொடர்ந்து அதுதான் கேட்கப்படுமே ஒழிய, அங்கே வேறு எந்த செய்திகளும் அவ்வளவு எளிதாக கேட்கப்பட முடியாது. இதுபோல் எத்தனை மதரசாக்கள், எத்தனை பள்ளிவாசல்கள், 24 மணி நேரம் எத்தனை தொழுகைகள், ரக்காத்துகள் தொழப்படுகிறது. நம்மளால் அதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்க முடியாது. இதை எல்லாவற்றையும் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது அவர்களின் பெயரை உச்சரித்து ஸலவாத்து சொல்வதற்கென்றே பெரும் கொண்ட மலக்குகளின் கூட்டத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்துதான் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், பிறந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையேனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது ஃபர்ல் என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையில் ஒரு தடையாவது ஸலவாத்து சொல்லணும், ஃபர்ல் அவன் மேலே.
ஏன்னா ஆயத்து சொல்லுகிறது பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ் ஸலாத்து சொல்லுகிறான், அவனுடைய வானவர்கள் ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவதன் மூலம் எத்தனை எத்தனை ஸலவாத்துகள் பெருமானாருடைய சன்னிதானத்திற்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு மலக்குமார்கள் ஸலவாத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மலக்குகளுடைய எண்ணிக்கை வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. குர்ஆன் சொல்லுகிறது, வானவர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரும் அறிந்துவிட முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவ்வளவு கோடிக்கணக்கான மலக்குமார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் 10 விதமான படைப்புகளை படைத்திருக்கிறான் என்று சொன்னால், 10% படைப்புகளை படைத்திருக்கிறான் என்று சொன்னால், அதில் 9 பங்கு மலக்குமார்களுடைய படைப்பு என்று சொல்லுகிறது ஹதீஸ். பாக்கி ஒரு படைப்பு தான் இந்த பிரபஞ்சமும், இந்த மனிதர்களும், ஜின்களும், மரம் கொடிகளும், விலங்கினங்களும், மற்ற எல்லா படைப்புகளும் அந்த ஒரு பங்கில் அடங்கிரும். பாக்கி 9 பங்குகளை அல்லாஹ் மலக்குமார்களாகத்தான் படைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறது ஒரு ஹதீஸ். அப்படியானால் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவாக இருக்க முடியும்? பல சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே கேட்டார்கள், நாயகமே, இந்த உலகத்தில் எத்தனை வானவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிரித்து விட்டார்கள், இல்லை, தெரியாது. மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் தான் அறிவான். ஆனால் நான் மிஅராஜுக்கு சென்றிருந்த போது பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிஅராஜுக்கு நான் போயிருக்கும் போது பார்த்தேன், ஒரு கால் பாதம் வைக்கிற இடம் கூட மிச்சமில்லை, அந்த இடத்திலேயும் ஒரு வானவர் சஜ்தாவினுடைய நிலையில் இருப்பதை நான் பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ வானலோகத்தில் எல்லா இடங்களிலேயும் வானவர்கள் ஒன்று கியாமிலேயோ அல்லது ருக்கூஇலேயோ அல்லது சுஜூதிலேயோ அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வை வணங்கப்படாத எந்த காலி இடங்களும் வானத்தில் இல்லை என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு உணர்த்துகிறார். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய காரியங்களை நிர்வகிப்பதற்காக, அவனை பாதுகாப்பதற்காக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் காலையில் 10 வானவர்களையும் மாலையில் 10 வானவர்களையும் அல்லாஹ் நியமிக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் உலகத்தில் எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை ஆண்டுகளாய் இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது? இன்னும் எத்தனை ஆண்டுகள் சுற்ற இருக்கிறது? எத்தனை மலக்குமார்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் சில வானவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வேலை என் மீது சொல்லப்படுகிற ஸலவாத்தை அவர்கள் எடுத்து சுமந்து கொண்டு என்னிடத்திலே வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவர்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்தை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் சுமந்து கொண்டு, நாயகமே, இன்னாருடைய மகன் இன்னார் தங்கள் மீது ஸலவாத்து சொன்னார் என்று அதனை என்னிடத்திலே சமர்ப்பிப்பார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு நாளும், அனுதினமும், ஒவ்வொரு வினாடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கபரை பாதுகாப்பதற்கும், நாயகத்தினுடைய கபரை சுற்றி நின்று ஸலவாத்து சொல்வதற்கும் 70,000 மாணவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பெருமானாருடைய நபிமொழி ஒன்று சொல்லுகிறது. நேற்றைய பயானிலேயும் நினைவு உலகத்தில் வேறு யாருக்கும் வழங்கப்படாத கண்ணியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும் வானவர்களுடைய வாழ்த்துறைகளோடு மஹ்ஷரை நோக்கி வருவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா நேரங்களிலேயும் நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பங்கில் நம்முடைய பங்கும் இருக்க வேண்டும். ஸலவாத் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை நடுராத்திரி இரவினுடைய 2 பங்குகள் முடிந்து 3வது பங்கு போய் கொண்டிருக்கிற சமயம், கிட்டத்தட்ட தஹஜ்ஜுதினுடைய நேரம், திடீரென விழித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் சில சஹாபாக்கள் அமல் செய்யறதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் திடுப்புடு வெளியே வந்து சொன்னாங்க, மக்களே, உதுகுருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். இதோ முதலாவது சூர் ஊதக்கூடிய வானவர் சூர் ஊதுவதற்காக வேண்டி அவர் தயாராகிவிட்டார், அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள் என்றார்கள்.
பிறகு சொன்னார்கள், மக்களே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். இதோ இரண்டாவது சூர் ஊதுவதற்கான அதற்காக நியமிக்கப்பட்ட வானவரும் தயாராக இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னபோது அருகில் இருந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக பெருமானாரிடத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் இபாதத்து செய்கிற நேரங்கள் போக உங்கள் மீது நான் ஸலவாத்து சொல்லலான்னு நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல விஷயம், நல்ல விஷயம். எவ்வளவு சொல்லணும் யா ரசூலுல்லாஹ்? கால் பகுதி சொல்லட்டுமா? நல்ல விஷயம், ஆனால் கொஞ்சம் கூட்டிக் கொண்டால் உனக்கு நல்லது என்றார்கள். அப்படியானால் என்னுடைய தேவைகள் போக, இபாதத்தினுடைய நேரங்கள் போக, ஓய்வு நேரங்களை உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு பாதி ஓய்வு நேரங்களை நான் ஒதுக்கி விடுகிறேன். பெருமானார் நல்லது என்றார்கள். இன்னமும் அதிகப்படுத்தி கொண்டால் நல்லாக இருக்கும் என்றார்கள். சஹாபி கடைசி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரம் அனைத்தையும் ஸலவாத்து சொல்வதற்காக நான் ஒதுக்கி விடுகிறேன். பெருமானார் சொன்னார்கள், அப்படியானால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், உன்னுடைய எல்லா கவலைகளுக்கும் அந்த ஒரே ஒரு விஷயம் போதுமானது, ஒரே ஒரு ஸலவாத்து போதுமானது என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஒரே ஒரு உபதேசத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவேன். வாழ்க்கையில் எந்த சிரமங்கள் வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை விட ஒரு சிறந்த அருமருந்து எதுவும் இருக்க முடியும். காசு பணத்தில் பரக்கத்து இல்லையா? பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். குடும்பத்தில் நெருக்கடியா? பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்வதை கொண்டு மட்டுமே அதை சரி செய்து விட முடியும். அவ்வளவு பெரிய பரக்கத்தான ஒரு காரியம், பரக்கத்தான ஒரு இபாதத். நீங்க எந்த சூழல்ல சொன்னாலும் பெருமானாருடைய ஸலவாத்துகள் அது ஏற்கப்படக்கூடிய சூழல் உள்ளது. தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், இல்லைன்னா கபூலாகாது. வேற எந்த இபாதத்து செய்தாலும் சில சூழல்களில் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சொல்லப்படுகிற ஸலவாத் எல்லா சூழல்களிலேயும் அது ஏற்கப்படும், அது நிராகரிக்கப்படாது. காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானாருக்காக வேண்டி வழங்கப்படுகிற காணிக்கை அது, பெருமானாருக்காக வேண்டி கொடுக்கப்படுகிற பரிசு அது. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை நம் மீது பேணுதலான ஒரு நேமமாக தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய ஒரு அமலாக நாம் ஆக்கிக்கணும். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒரு 50 தடவை 100 தடவை தொழுகைக்கு முன்போ பின்போ பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு தான் எழுவேன் என்கிற உறுதிமொழியை முஸ்லீமாகிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஸலாத்துங்கிறது சமீப காலமாக ரொம்ப மிக வேகமாய் மக்களால் மறக்கடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு இபாதத். மக்கள் ஸலவாத்தை விட்டு ரொம்ப தூரமாயிட்ட காரணத்தினால தான் முன்னோர்களான நல்லோர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையாவது ரசூலுல்லாஹ் மேல 3 தடவையாவது ஸலவாத்து சொல்லுங்கிற ஒரு ஒரு பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். சில பேர் அதை பித்அத்துன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. பொதுவாக பெருமானார் சொன்னார்கள், என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள், அவ்வளவுதான். என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நாம தொழுகைக்கு பின்னால 3 முறை ஸலவாத்தை ஓதுகிறோம். இல்ல தொழுகைக்கு பின்னால ரசூலுல்லாஹ் வேற எந்த நேரம் ஓதுறது? சாப்பிட்ட பிறகு ஓதலாமா? சாப்பிட்ட பிறகு ஓதுனா சாப்பிட்ட பிறகு ரசூலுல்லாஹ் ஸலவாத்து சொல்ல சொன்னாங்களா? கேள்வி அங்க வரும். தூங்குறதுக்கு முன்னால ஓதலாமா? பெருமானார் தூங்குறதுக்கு முன்னால ஓதி காட்டினாங்களா? அதுவும் பித்அத்துங்கிற கேள்வி அங்கேயும் வரும். நடக்கும்போது ஓதலாமா? நடக்கும்போது ரசூலுல்லாஹ் ஸலவாத்து ஓதணும்னு சொல்லிக்கிட்டு தந்தாங்களா? அந்த பித்அத் அங்கேயும் வரும். வேற எப்போதான் ஓதுறது? தாறுமாறாக மார்க்கத்தை விளங்கக்கூடியவர்கள் தான் இப்படி ஒரு விளக்கத்தை தருவார்கள். தொழுகைக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் ஸலவாத்து ஓதுவது ஃபர்லுன்னு யாராவது சொன்னா பெருமானார் சொல்லி தந்தாரங்கிற கேள்வி அங்கே வரும். குர்ஆன் சொல்லுகிறதா, ஹதீஸ் சொல்லுகிறதா என்கிற கேள்வி வரும். தொழுகைக்கு பின்னால் ஸலவாத்து ஓதுறது சுன்னத்து, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துன்னு யாராவது சொன்னா அந்த இடத்தில் குர்ஆனோ ஹதீஸோ பெருமானாரோ வழிகாட்டி இருக்கிறார்களா என்கிற கேள்வி அங்கே வரும். அது ஒரு நஃபிலான இபாதத். ஸலவாத்து சொல்லாமல் எழுந்து செல்லக்கூடிய யாரையும் நாம் பெரும்பாவம் செய்து விட்டார் என்று சொல்வதில்லை. பெருமானார் மீது சொல்லுங்கள், எவ்வளவு முடியுமோ ஸலவாத்து சொல்லுங்க.
ஆனால் மக்களை ஸலவாத் விட்டு மக்கள் வெகு தூரத்திற்கு போய்விட்டார்கள் என்கிற காரணத்தினால ரசூலுல்லாஹ் மேலே தொழுகைக்கு பின்னாலேயாவது ஒரு 3 தடவை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாம் ஓதணுங்கிற ஒரு நல்ல ஒரு ஏற்பாட்டை, ஒரு வழிகாட்டுதலை மார்க்க அறிஞர்கள் நஃபில்கள் என்ற அடிப்படையில், கூடுதலான வணக்கம் என்ற அடிப்படையில் தான் சொல்லி தந்திருக்கிறார்களே ஒழிய அது கட்டாயம் அல்ல. அது குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ வலியுறுத்தப்பட்ட செய்தி அல்ல. குர்ஆனோ ஹதீஸோ சொல்லுகிறது அதிகமாக ஓதுங்கன்னு சொல்லுது. நாம் தொழுகைக்கு பின்னால் அது ஏற்படுத்தி இருக்கோம். இல்லை நான் தொழுகைக்கு பின்னால் ஓத மாட்டேன், மற்ற நேரங்களில் தான் ஓதுவோன்னா அதையாவது ஓதணும். ஏன்னா பிதஅத் என்று பேசக்கூடியவர்கள் யாரும் பெருமானார் மீது ஸலவாத்திற்காக தனி நேரத்தை ஒதுக்கிறதே கிடையாது. மார்க்கத்திற்கு வழிகாட்டுகிறோம் என்று சொல்வார்கள், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஸலவாத்துக்குன்னு தனி நேரம் இருக்கவே செய்யாது. அடுத்தவன் அமல் செய்கிறதையும் தானும் படுக்க மாட்டார்கள், தள்ளியும் படுக்க மாட்டார்கள் என்பதை போல் இவனும் ஓத மாட்டான், ஓதக்கூடியவர்களையும் ஓத விட மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத் என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது உண்டான கடமை. ஏதோ ஒரு நேரத்தில் பெருமானார் நமக்கு செய்த உபகாரம். நேற்றைய பயானிலேயும் கூட பெருமானாருக்கு வழங்கப்படுகிற அந்த அந்தஸ்தை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், இல்லை ரப்பே என் உம்மத்தை நான் கவனிக்கணும்னு ஓடி போவாங்களே, அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியாவது பெருமானார் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது காலமெல்லாம் ஸலவாத்தை சொல்லி நாயகத்தினுடைய நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.